ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் மாசி அமாவாசை, அதுவும் குபேர அமாவாசை. இப்ப சொல்லக்கூடிய இந்த இலை மீது கொண்டைக்கடலை வைத்து நீங்க ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்க தலையத்தையே மாற்றப் போகுது. அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மேலே கொண்டைக்கடலை வைத்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது லாபகரமான மாதம். இந்த மாதத்தில் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசத்துல நீங்க செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தை அமாவாசை, மகாலய அமாவாசை மாதிரி மாசி அமாவாசையையும் நீங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்திக்கலாம். மாசி அமாவாசை தினத்துல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களாம் முடிச்சுட்டு கூடவே குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை பண்ணோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். திருமணமாகி ரொம்ப நாட்களா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதை கடந்தும் இன்னும் திருமண வரன் கைகூடாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதை விட முக்கியமானது, வீட்டில் இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள் விலகி ஓடிடும். தீராத கஷ்டங்கள் தீரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தினம்தான் மாசி அமாவாசை. பொதுவாக அமாவாசை தினத்துல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல்கள் கூடுதலா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. இன்னொரு பக்கம் மறைந்த முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையா பெறக்கூடிய நாளும் இதுதான். பிரபஞ்சத்துல இருந்து நேர்மறை சக்தி பூமிக்கு அதிகமாக வரக்கூடிய நாளும் இந்த அமாவாசை நாட்கள் தான். நாம் சில நல்ல விஷயங்களை அடையணும் அப்படின்னா இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். இந்த நாளில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஆன்மீக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது எல்லாமே தடையில்லாமல் மாறுவதற்கான சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சாலே போதும். குறிப்பாக அமாவாசை நாட்களில் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசை திதி, அதாவது இந்த மாசி அமாவாசை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காலையில் சரியா 9 மணி 1 நிமிஷத்துக்கெல்லாமே உங்களுக்கு அமாவாசை திதி பிறந்துடும். அது மறுநாள் பிப்ரவரி 28ஆம் தேதி மாதத்தோட இறுதி நாள் காலை 7 மணி வரைக்கும் இருக்கு. அதனால பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலைல 9 மணிக்கு மேலே எல்லாமே அமாவாசைக்கான எல்லா வழிபாட்டையும் பூஜையும் நீங்கள் செய்யலாம். காலையில் 6-7:30 யமகண்டம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மதியம் 1:30-3 ராகு காலம். இந்த நேரத்தில் மட்டும் கூடுமான அளவுக்கு அமாவாசைக்கான வழிபாட்டையோ இல்லை பித்ருக்கான வழிபாட்டையோ நீங்கள் செய்ய வேணாம். மற்ற நேரங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். தை அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் முன்னோர்களுக்கு பித்ருகளுக்கு வழிபாடு செய்யறதுக்கோ தர்ப்பணம் கொடுக்கறதுக்கோ தவற விட்டவங்க தாராளமாக இந்த மாசி அமாவாசையும் பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. மாசி மாதத்தை மகா மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா விசேஷங்களும் நமக்கு சக்தியை பன்மடங்கு ஏற்படுத்தி கொடுக்குமா. அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய எந்த விரத நாட்களை நீங்கள் முறையாக கடைபிடிச்சாலும் அதுக்கு மற்ற மாதங்களில் வரக்கூடிய பலன்களை விட இரட்டிப்பாக இருக்குமா. இன்னைக்கு தான் மகா சிவராத்திரியை கடந்து வந்திருப்பீங்க. இரவு முழுக்க கண் விழித்து கோவிலில் 4 கால பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அமாவாசை திதியும் ஆரம்பிச்சிடும். இது அதை விட பெரிய பாக்கியம். சரி, பொதுவாக எந்த ஒரு விசேஷ தினங்களோ விரத தினங்களோ வியாழக்கிழமையில் வருதுன்னா அதை குபேர திதின்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாளை தினம் அமாவாசை, அதை குபேர அமாவாசைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது வியாழக்கிழமையில் வந்திருக்கு. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மட்டும் உகந்தது கிடையாது, பெருமாளுக்கு உகந்தது தான், ஆஞ்சநேயருக்கு உகந்தது தான். அதை விட முக்கியமானது குபேரருக்கும் உகந்தது. இந்த குபேரர் தான் நாம் வைத்திருக்கக்கூடிய பணம், காசு, பொருள் இது எல்லாத்துக்கும் அதிபதி. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் இந்த குபேரர். அந்த வகையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த இலை மீது கொண்டைக்கடலை வைத்து ஏற்றக்கூடிய ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடும். சரி, இந்த தீபத்தை முதல்ல எத்தனை மணிக்கு ஏற்றணும்? காலையில் 9 மணிக்கெல்லாமே உங்களுக்கு அமாவாசை திதி ஆரம்பிச்சிடும். மறுநாள் காலையில் 7 மணி வரைக்கும் இருக்கு. முடிஞ்சா பிப்ரவரி 27ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தாராளமாக பூஜை அறையில் ஏற்றலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நாம ஏன் வெற்றிலையை பயன்படுத்துகிறோன்னா, வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய இலை வெற்றிலை. அதுலேயும் இந்த வெற்றிலையை அனுமர் வழிபாட்டுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். நாம் நினைத்த காரியங்கள் கை கூடணும் அப்படின்னா ஸ்ரீராமஜெயம்னு வெற்றிலை எழுதி அனுமருக்கு வெற்றிலை மாலை சூட்டுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வெற்றிலை அப்படிங்கிறது அனுமருக்கு பிடிச்ச ஒரு பொருள். நாளைய தினம் வியாழக்கிழமை முன்னாடியே சொன்ன மாதிரி அனுமருக்கு உகந்த ஒரு நாள் தான். அதனால ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலையை எல்லா விதமான தெய்வீக விஷயங்களும் நம்ம பயன்படுத்துவோம். அந்த ஒரே ஒரு வெற்றிலையை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலையை எவ்வளோ எண்ணிக்கை வேணால் எடுத்துக்கலாம். குறைந்தது 3லேருந்து அதிகபட்சம் 9 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
இந்த கொண்டை கடலை, அதாவது இந்த வெள்ளை கொண்டை கடலை இருக்குல்ல, இது குரு பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்வை நம்ம மேல விழுந்துட்டாலே பரம ஏழை கூட பணக்காரரா மாற முடியும். சகல விதமான செல்வங்களோட ராஜ வாழ்க்கை அமையும். அப்படிப்பட்ட விஷயங்கள் குரு பார்க்க கிடைக்கும். அதனால குரு பகவானுக்கு உகந்த கொண்டை கடலைய ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. மண் அகல் விளக்கு இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன காமாட்சம்மன் விளக்கையோ குபேர விளக்கோ பயன்படுத்திக்கலாம். வெற்றிலையே எந்த திசை பார்த்து வைக்கணுங்கிற கேள்வி வரும். இதுல எந்த திசை பார்த்து வேணாலும் வைக்கலாம். ஆனா அதோட நுனிப்பகுதியில கொண்டை கடலை இருக்கிற மாதிரியும் தலைப்பகுதி அகண்ட பகுதியில விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். பூஜை அறையில் சின்னதாக ஒரு மணப்பலகையோ ஒரு தட்டோ எடுத்து வைத்து அதில் ஒரே ஒரு வெற்றிலை எடுத்து வச்சிருங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கொண்டைக்கடலை ஒரு பக்கமாகவும் இன்னொரு பக்கம் மண் அகல் விளக்கையோ இல்லை குபேர விளக்கோ குத்து விளக்கோ இல்லை சின்ன காமாட்சி விளக்கோ இந்த வெற்றிலை மேலே என்ன மாதிரி வைக்க முடியுமோ அந்த மாதிரி அளவுள்ள ஒரு விளக்கை வச்சுட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை தீப எண்ணெய் ஏற்றினாலும் சரி, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனால் தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் இந்த கொண்டைக்கடலையை பக்கத்துலேயே இருக்கணும். இந்த தீபம் எவ்வளோ நேரம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எரியலாம்? உங்கள் வீட்டில் மற்ற விளக்கு, அதாவது காமாட்சம்மன் விளக்கு குத்து விளக்குலாம் எவ்வளோ நேரம் நீங்கள் எரிய விடுறீங்களோ அவ்வளவு நேரம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் குபேர அமாவாசை தினத்தன்னைக்கு வெற்றிலை மேலே கொண்டைக்கடலை வைத்து இந்த தீபத்தை எரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையில் பார்க்கலாம். விளக்குகளை குளிர வைக்கும் போது இந்த விளக்கையும் குளிர வச்சுட்டு நீங்கள் இரவு தூங்க போயிடலாம். இரவு முழுக்க அந்த வெற்றிலையும் அந்த கொண்டைக்கடலையும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் பிப்ரவரி 28ஆம் தேதி அமாவாசை தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் பூஜை அறையை சுத்தப்படுத்தும் போது அந்த வெற்றிலையை எடுத்து கால்பட இடத்துல தூக்கி போட்டுருங்க. முடிஞ்சா 6 ஏரிக்குள்ள மாதிரி இடத்துல போட்டுடலாம். அந்த கொண்டைக்கடலையை மட்டும் எடுத்து உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பட்டி இது மாதிரி இடங்களில் ஒரு கொண்டைக்கடலையை போட்டு வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக், மணி பர்ஸ் சொல்லி இது மாதிரி பகுதிகளிலையோ இல்லை உங்களோட வண்டி வாகனங்கள்னு சொல்லி கூட நீங்கள் ஒரு கொண்டைக்கடலையை போட்டு வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் கொண்டைக்கடலையை பூஜை அறையில் வைக்கும் போதே கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த தீபம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஒரே நேரத்தில் பலவிதமான தெய்வங்களோட அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய தீபம் தான் இந்த ஒரு தீபம். முன்னாடியே சொன்ன மாதிரி வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு உகந்தது. அதனால வெற்றிலை எடுத்துக்கிறோம். அடுத்ததா குபேரருக்கு உகந்த குபேர விளக்கோ இல்லை ஒரு மண் விளக்கோ ஒரு தீபம் ஏற்றுறீங்கல்ல, இது குபேரகாய் ஏற்றக்கூடிய தீபம். கொண்டைக்கடலை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது. இப்படி 3 விதமான தெய்வங்களோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய தீபம் தான் இந்த தீபம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் முதல்ல உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. அடுத்ததா குபேரரை மனசார வேண்டிக்கோங்க. குரு பகவானையும் அனுமரையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த தீபம் எரியக்கூடிய இந்த நேரத்தில் உங்களோட மனக்குறைகள், பணக்குறைகள் எல்லாத்தையுமே நீங்கள் குரு பகவான்கிட்டையும் குபேரர்கிட்டையும் ஆஞ்சநேயர்கிட்டையும் எடுத்து வைக்கலாம். முடிஞ்சா கொண்டைக்கடலை சுண்டல் செய்து உங்கள் வீடு பக்கத்தில் நபர்களுக்கு உங்கள் கையால் தானமாகவும் கொடுக்கலாம். இது தனிப்பட்ட விருப்பம் தான். அப்படி விருப்பம் இல்லாதவங்க மாசி அமாவாசையில் வெற்றிலை மேலே கொண்டைக்கடலை வைத்து மறக்காமல் தீபத்தை ஏற்றிருங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.